என்னது இது கொடுமை? என்னது இது மலை மாதிரி ஒசந்துட்டு நிக்குது? இத பார்த்தா பஞ்சியை வச்சு கட்டின மாதிரி இல்லையா, பாறாங்கல்லத்துக்கு வச்சு கட்டின மாதிரி இருக்கு. ஓனர் பஞ்சு தான் வச்சிருப்பா ஓனர். அமிக்கி காட்டியும் பாருங்க. பேதி இருப்பாத அந்த மீன்காரி படுத்துக்கிட்டு கத்திட்டு கிடக்கல. இதுல உனக்கு ஆராய்ச்சி முக்கியமா இப்ப? இல்ல ஓனர், அதுல வந்து பாறாங்கல் வச்சு கட்டியிருக்குன்னு நீங்க சொன்னீங்கல்ல, அது பஞ்சு தான் ஓனர். நல்லா அமுக்கி பார்த்தா மெத்து மெத்துனே அமுக்கிட்டு உள்ள போகுது. நீங்க வேணா ஒரு தடவை அமுக்கி பாருங்களா? அமுக்கிலாம் பார்க்க முடியாது. நான் வேணா யாருன்னு குதிச்சு பார்க்கட்டுமா? முட்டைக்கால மாதிரி புடைச்சு மேல வந்து நிக்குது. இதுல நான் உட்கார்ந்து விசிறான் போல்க. பார்க்கவே ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கு. வானரி இது கூட செய்யலனா ஆஸ்பத்திரி பெட்டில சேர்த்து வச்சு என்ன பிரயோஜனம்? என்ன சொத்த நேரத்துல ஒண்ணுக்கு வரோம், அதுக்கு பிறகு ரெண்டுக்கு வரோம். சே பெட்டு நாரி போச்சு. அப்ப என்ன செய்விய வானரி? நீங்க தான பிடிச்சு கொண்டு போய் ஊத்தணும். ஆமா அப்படியே பிடிக்க தங்கம் பிடிச்சு பிடிச்சு கொண்டு ஊத்துவாவே. பேதி இருப்பா மீன்காரி கூட வராதே வராதே. கூட நான் வருவேன் வந்துகிட்டு இப்ப முட்டைக்கால மாதிரி புடைச்சி வந்து இங்க பட்டு கிடக்கா. இதுல நான் பிளான் பண்ணி போன காரியமும் விளங்காம போச்சு. இப்போ ஒண்ணுக்கு வர ரெண்டுக்கு வரேன்னு காமெடி பண்ணிட்டு இருக்கா. ஏதாவது வந்துச்சு அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். உன் மொவ கருவாட்டுக்கு போன் பண்ணியே வரது வரைக்கும் எதுவும் வெளியே வரக்கூடாது. ஏன் கண்ணுல இருந்து ஒண்ணு வரைஞ்சிருக்கேன் அதுவும் வரக்கூடாது. கடவுளே மீன்காரக்கா கவலைப்படாங்க, நான் தூக்கிட்டு உங்களை கக்கூசில விட்டுறி. சோதனை பெருஞ்சோதனை. அந்த டாக்டர் பேதி எடுப்பாரு எதுக்கு இப்படியே கெட்டு போட்டாரு? ஹெல்மெட் எதையும் தூக்கி உள்ள வச்சு தச்சு விட்டாரோ? மீன்காரக்கா பஞ்சு தான் இருக்கு. நான் ஒரு வாட்டி அமுக்கி செக் பண்ணி பார்த்துட்டேன். வேணா இன்னொரு தடவை அமுக்கி செக் பண்ணி பார்க்கட்டுமா? ஏ மீன்காரி செக் தானே பண்ணானே, நான் வேணா மேலே ஏறி நின்னு குதிச்சு பார்க்கட்டுமா? நான் செக் பண்ணட்டுமான்னு கேட்ட பேதி இருப்பா அதுக்கே இப்படி கத்துறா. சுடுதண்ணி வேணா வச்சு ஊத்தட்டுமா? அதான் மேல ஓடிட்டு இருக்க மீன்காரி. அதுல காத்தே பத்தல வனரு ஒரு டேபிள் ஃபேன் அதுங்க செலவுல வாங்கி வைங்களா. உள்ள கடுகு தாளிக்கிற மாதிரிலாம் சத்தம் கேக்குதே. சே கடுகு வெங்காயம் தக்காளிலாம் போட்டு தாளிச்சு கொட்டிருப்பாவே. சத்தம் கேட்க மீன்காரி சத்தம் கேட்க. உன்னை அங்க இருந்து இங்க வரைக்கும் தூக்கிட்டு வந்தோம்ல எங்களை தான் சொல்லணும். ஓனர் நீங்க எங்க தூக்கிட்டு வந்தியா? நான் தானே தூக்கிட்டு வந்தேன். ஆமா இந்த விளம்பரம் ரொம்ப அவசியம். ராத்திரி எல்லாம் தூங்காம உட்கார்ந்து இருக்க எனக்கு தான் தெரியும். குழந்தை பிள்ளை வானரு கிடக்காவே நீயாவது ஒரு விசிறி எடுத்து வீசு குழந்தை பிள்ளை. மீன்காரக்கா நான் வேணா உங்க பேக்க தூக்கி பேன் பக்கத்துல பிடிக்கட்டுமா? என்னது? இல்ல ஓனர், மீன்காரக்கா காத்து வரலன்னு சொல்லியாவல்ல, அதான் ஃபேன் கிட்ட தூக்கி பிடிக்கட்டுமான்னு கேட்டேன். முதல்ல இந்த மீன்காரி போனடி அவன் மொவ கருவாட்டுக்கு போனடி. அதுக்கு வரவ அவ எங்க வேணாலும் தூக்கி பிடிச்சிட்டு நிக்கட்டும். வானரு என் போன மட்டும் என்கிட்ட தாங்க வானரு, நானே போன அடிச்சிரியே. என் மொவ நர்ஸ், அவ வந்தா எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். மீன்காரக்கா உங்க போனை ஆன் பண்ணி பார்த்தேன், சார்ஜ் இல்ல, அதான் சார்ஜ் போட்டு வச்சிருக்கேன், எடுத்துட்டு வரேன். சரி குழந்தை பிள்ளை சீக்கிரம் எடுத்துட்டு வா. ஐயோ அம்மா முடியலையே. நல்ல வேளை நாங்க அந்த நாய்கிட்ட கடி வாங்கல. எப்படியோ 4 வேகமா ஓடிட்டோம். உங்களாலதான் வானரு நான் மாட்டிக்கிட்டேன். நல்லா சொல்லுவா மீன்காரி, கொண்டே அறுக்க போறேன் பாரு. மா யார்மா நீங்க பேசிட்டு எதுக்குமா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்களே பாவம் நாய்கிட்ட கடி வாங்கி வந்து படுத்திருக்காங்க.
வெளியே போங்கம்மா, உங்களை டிஸ்டர்ப் பண்ணாம. டாக்டர், நான் ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ணல. சும்மா தான் நின்னு ஆறுதல் சொல்லிட்டு நிக்கேன். ராத்திரியெல்லாம் பக்கத்திலே முழிச்சு நின்றுருக்கு. இந்த மீன்காரி படி சத்தம் தாங்க முடியல. ஆமா, எதுக்காக இவ்வளவு பெரிய கெட்டு போட்டு வச்சிருக்கிய? அம்மா, அவங்களுக்கு நாய் கடிச்சு அந்த இடம் ரொம்ப புண்ணாய் போச்சு. ரத்தம் வேற நிறைய போயிருக்கு. அதான் மருந்து போட்டு நல்லா பஞ்சு வச்சு கட்டி வச்சிருக்கோம். இவ்வளோ பஞ்சு வைக்கலனா ரத்தமும் கச்சிரும். அவங்களுக்கும் லேசா தொட்டாலும் ரொம்ப வலிக்கும். அதுக்குதாம்மா ஒரு டாக்டருக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். நீங்க அவங்கள சத்தம் போடாம கொஞ்சம் வெளியே போய் நில்லுங்க. போறேன் டாக்டர், போறேன். பிசாண்டி படுத்துக்கிடுங்க, டாக்டர் உங்களை பாத்துக்கிடுவாரு. அம்மா, என்னம்மா சொல்றீங்க? எனக்கு என்ன வேலை இல்ல? இந்த அம்மா மட்டும் பார்த்தா போதுமா? அடுத்த பேஷண்ட் பார்க்கணுமா? நீங்க தானே என்ன வெளியே போச்சீங்க டாக்டர். ஆனால் நான் போய் வெளியே இருக்கேன், நீங்க கொஞ்சம் பாத்துடுங்க பிசாண்டிய. பிசாண்டி, நான் வெளியே இருக்கேன், கொஞ்ச நேரத்துல வாரேன். ஏம்மா பிசாண்டி, அவங்க அப்படிதாம்மா உங்க பேரை சொன்னாங்க. அட்டையிலுமே அப்படிதான் எழுதியிருக்கு. வேற அப்படிதானே கூப்பிட முடியும். சரிம்மா பிசாண்டி, உங்களுக்கு அட்டெண்டர் இல்லையா? அம்மா, உங்களை பாத்துக்க ஆள் இல்லையான்னு கேட்டேன். அவங்க சும்மா இருக்க மாட்டாங்களேம்மா, கத்திக்கிட்டே இருக்காங்களே. வேற யாரும் இல்லையா? குழந்தைங்களெல்லாம் உள்ள விட முடியாதுமா. பெரியவங்க இருந்தா வர சொல்லுங்க. ஓ மை காட், ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. சரி சரி, அந்த பொண்ணை பாத்துக்க சொல்லுங்க. நான் 2-3 பேஷண்ட் பார்க்க வேண்டியிருக்கு, பார்த்துட்டு வரேன். மீன்காரக்கா, எந்தாங்கக்கா உங்க ஃபோன்? சரி மீன்காரக்கா, நீங்க பேசுங்க. நான் போய் வெளியே இருக்கேன். சரிக்கா, கூப்பிடுங்க, உடனே ஓடி வந்துடுறேன்.
ஷை, நான் ஒத்தையில பேர்னா கூட அழகா அவளை எழுப்பி பார்த்துட்டு உண்மை எது பொய் எதுன்னு கண்டுபிடிச்சிட்டு வந்திருப்பேன். இப்போ அந்த மீன்காரி குழந்தைய கூட்டிட்டு போய் எல்லாம் நாசமா போச்சு. இனி எப்ப போய் எப்ப கண்டுபிடிக்க? ஓனர். என்ன அந்த மீன்கார்ட்ட போன கொடுத்துட்டியா? கொடுத்துட்டு வந்துட்டேன் ஓனர். மோளுக்கு போன போட்டாளா? போடின்னு சொன்னா ஓனர், நான் வெளியே வந்துட்டேன். அவளே படுத்து கிடக்கா, கீழே போன விழுந்துச்சுன்னா எப்படி எடுத்துக்கிடுவா? நீயே போட்டு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு வர வேண்டியதானே? இல்ல ஓனர், மீன்காரக்க நானே பேசிடுவேன் அவ. அதனால தான் நான் வெளியே வந்துட்டே, தேவைப்பட்டா கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு. சரி சரி, அதான் மோளுக்கு போன போட்டால அவ வந்து பாத்துக்கிட்டா நம்ம வீட்டுக்கு போவா. ஓனர், கண்மணி இன்னும் வரல, வரது வரைக்கும் இருக்க சொன்னா ஓனர். யாரு? மீன்காரக்க தான் ஓனர். தேவைப்பட்ட கூடிய குழந்தை பிள்ளை பக்கத்துல இருன்னு சொன்னாவ. நான் தான் வெளியே இருக்கேன், கூப்பிடுங்கக்கா ஓடி வந்துருன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அப்படின்னா நீ ஒத்தையில இருந்து அவளுக்கு 1க்கு 2 கிலோ பிடிச்சி ஊத்திக்கிட்டு உட்காந்துரு. நான் வீட்டுக்கு போறேன், எங்க அம்மா தேடுவேன், என் பிள்ளைகள் தேடும். ஓனர், நான் பச்சை பிள்ளைய வச்சிருக்கேன் ஓனர். நானே உங்களை இருக்க சொல்லிட்டு போகலான்னு பார்த்தேன். நீங்க என்னடான்னா 1க்கு பிடிக்க மாட்டேன், 2க்கு பிடிக்க மாட்டேங்கிறிய. என்னது நான் பிடிச்சி ஊத்துவேன்னு பாத்தியா? ஓனர், அது வந்து பேசண்டா இருக்காவோ மீன்காரக்கா, அதனால இதெல்லாம் ஒரு ஹெல்ப் தானே. அதான் அந்த எலும்பு பல்பெல்லாம் நீ பண்ணிக்கிட்டு நான் வீட்டுக்கு போறேன்னு சொன்னேன். ஓனர், நான் மட்டும் தனியா எப்படி இருக்கிறது ஓனர், கொஞ்சம் இருங்க ஓனர். கண்மணி வந்த உடனே நம்ம 2 பேரும் ஓடிடுவோம். எதுக்கு? அவ வரது வரைக்கும் நான் எதுக்கு இருக்கணும்? யாருக்குன்னு ராத்திரி முழுக்க அவளுக்கு காவல் கிடந்திருக்கு. நீயும் உன் போன் எடுத்துட்டு வரல, நானும் என் போன் எடுத்துட்டு வரல. 2 பேர் போனே வீட்டுல போட்டு வந்தாச்சு. அந்த மீன் கால் மட்டும் எடுத்துட்டு வந்துருக்கா. அவ போன்லயே சார்ஜ் இல்லாம இருக்கு. இப்பதான் சார்ஜ் போட்டு அவட்ட எடுத்து வந்து கொடுத்துட்டு அவ பேசிட்டு கிடக்கா. எங்க அம்மையும் என் பிள்ளையில என்னை தேடிக்கிட்டு இருக்கோம். சரி ஓனர், அப்படின்னா மீன்காரக்கா பேசி முடிச்ச உடனே போன வாங்கிட்டு வரேன், நீங்க பேசுங்க. அதுக்கு பிறகு நான் பேசி அப்ப மெதுவா போலாம்ல. அதெல்லாம் முடியாது, நான் இப்பவே கிளம்பி. இதுக்கு மேல என்னால ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க முடியாது. ஓனர், 10 நிமிஷம் ஓனர். கண்மணி வந்த உடனே 2 பேரும் ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிருவோம். ஆட்டோக்கு எங்க ரூபா இருக்கு? நடுராத்திரில வீட்டை விட்டு கிளம்பி வந்திருக்கு. ஆஸ்பத்திரியில மீன்காரியை சேர்த்ததோட ரைட்டு. 1 ரூபா கட்டதுக்கு இல்ல. என்ன பண்றேன்னே தெரியாம இங்க முழிச்சிட்டு இருக்கோம். இதுல ஆட்டோக்கு ரூபா கொடுத்து போயிருவாளாம். ஓனர், ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போவோம் ஓனர். வீட்டுக்கு போனோடனே நீங்க ரூபா எடுத்துட்டு வந்து கொடுத்துருங்க. என் பிள்ளை வேற பச்சை பிள்ளை பால் கழுத்துட்டு கிடக்கும். அதனால நீங்க போகும்போதே நானும் வந்துடுவேன் ஓனர். ஆமா, நீங்க எல்லாம் நல்ல விவரமா